வித்யா ஊட்டி முடிச்சதும், ரெண்டு பேரும் வரோம் மம்மி. பரவாயில்ல வாங்கோ, நானும் அவளும் சாப்பிட்டுக்கிறோம். இல்லை மாமி, அவ பசி தாங்க மாட்டா. அவளே பசியோட குழந்தைக்கு ஊட்டும் போது நான் மட்டும் எப்படி மாமி அவளை விட்டுட்டு சாப்பிட்றது? இருக்கட்டும் மாமி, பரவாயில்ல. அபிராமி உள்ளே சென்றாள். இன்னும் சரவணன் வரலையேங்க, வித்யா கணவனிடம் கூறினாள். நானும் அதான் யோசிக்கிறேன். அவனுக்கு ஃபோன் பண்ணுனா நாட் ரீச்சபிள்னு வருது. அடடா, ஒன்றும் புரியலையே. என்னாச்சு? சரி, வந்துடுவான். நீ டென்ஷன் ஆகாத. உனக்கு தலைவலிக்கும். சரிங்க. விஸ்வாவுக்கு சுப்பிரமணியனின் வார்த்தைகள் கேட்டது. இதுதான் காதலா? இந்த அக்கறை தான் காதலா? இதைதான் அத்திம்பேர் அன்று சொன்னாரா? அனைவரும் சாப்பிட அமர்ந்தனர். விஸ்வா, விஷாலி, சுப்பிரமணி, வித்யா, அபிராமி எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். ஹேமா அவர்களை கவனித்து கொண்டாள். மங்களமத்தையும் அத்திம்பேரும் வைத்தியநாதனும் ஹேமாவுக்கு முன்னாலேயே சாப்பிட்டு விட்டனர். அத்திம்பேர் அவசர வேலை என்று கிளம்பியும் விட்டார். மங்களமத்தை கீழே கிளம்பும் மற்றவர்களையும் கவனித்து கொண்டாள். நந்து தூங்கிவிட்டான். சரவணன் இன்னும் வரவில்லை. சில உறவினர்கள் அமர்ந்து வைத்தியநாதனிடம் பேசிக்கொண்டு இருந்தனர். பின்னர் அவர்களும் கிளம்பினர். சரஸ்வதி பெரியம்மாவும் பெரியப்பாவும் பவானியும் அவள் தோழியும் இன்னும் கிளம்பவில்லை. மாலை நடக்கவிருக்கும் பூச்சூட்டலுக்காக இருந்தனர். அனைவரும் சாப்பிட்டு விட்டு கீழே இறங்கி வந்தனர். விஷாலிக்கு சோர்வாக இருந்தது. அதனால் அவளை சிறிது நேரம் படுக்க சொன்னாள் அபிராமி. விஷாலி தன்னுடைய அறைக்கு சென்று சிறிது நேரம் படுத்தாள். விஸ்வா சுப்பிரமணியுடன் பேசிக்கொண்டு சரவணனுக்காக காத்திருந்தான். பாவம், காத்தால போனா, இன்னும் காணல. வந்துடுவான். நீ போய் அந்த சமயக்காரன் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சானான்னு பார்த்துட்டு வா. சரி அத்திம்பர், சொல்லிக்கொண்டே மாடி ஏறினான் விஸ்வா. தன்னுடைய அறையில் விஷாலி படுத்திருப்பதை பார்த்துவிட்டு, டயர்டா படுத்திருக்கா, ஏசி போட்டுக்கலாம்ல என்று கூறி ஏசியை ஆன் செய்துவிட்டு அவள் நெற்றியில் முத்தமிட்டான். விச்சு அவனை கொஞ்சலாக அழைத்தாள். என்னம்மா? பரிவாக கேட்டு அவள் அருகில் அமர்ந்தான். தேங்க்ஸ்டா. எதுக்கு? குழப்பமாக கேட்டான். ரொம்ப அழகா இருக்கடா என்று தன் கையில் அவன் இன்று காலை அணிவித்த வைர வளையலை காட்டி கூறினாள். என் செல்ல குட்டி, கொஞ்ச நேரம் தூங்கு, நம்ம அப்புறம் பேசலாம் சரியா என்று கூறி அவள் நெற்றியில் முத்தம் பதித்து விட்டு எழுந்தான். அவள் அவனை பார்த்து புன்னகை செய்து தலையாட்டி விட்டு கண்களை மூடிக்கொண்டாள். விஸ்வா கதவை சாத்தி கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான். சமையல்காரன் எல்லாம் எடுத்து வைத்திருப்பதை பார்த்து திருப்தியான பின் கீழே இறங்க முனையும் போது ஏதோ பெண்களின் பேச்சு குரல் கேட்டது. இன்னும் ஏண்டி அவன் வீட்டை விட்டு வச்சிருக்க? இருடி, இன்னைக்கு தானே சீமந்தம் முடிஞ்சிருக்கு, இன்னைக்கே எழுதி வாங்கிடுவேன். அதே குரல், அன்று கேட்ட அதே குரல். விஸ்வா சுற்றும் முற்றும் பார்த்தான். குரல் சாமியானாவின் பின்னால். குழந்தை வேணும்னா வீட்டை கொடுன்னு கேட்பன்ல, அவன் கொடுத்துதானே ஆகணும். விஸ்வா சத்தமில்லாமல் போய் அந்த பெண்களை பார்த்து விட்டான். அது மாடியில் மூளை என்பதால் அவர்கள் இருவரும் அவனை தாண்டிதான் கீழே போக முடியும். அது முடியாதவாறு அவன் நின்று கொண்டான். நீ பவானி தானே? ஷாலினியோட பெரியம்மா பொண்ணு? எனக்கு எந்த ஷாலினியும் தெரியாது, திமிராக பதில் சொன்னாள். ஏய் அரஞ்சனா, விஷாலியோட பெரியம்மா பொண்ணு தானே நீ? விஸ்வாவின் கோபம் தலைக்கேறியது. ஆமா, நீ தானே நிச்சயதார்த்த அன்னிக்கும் கல்யாணத்துல நலுங்கு முடிஞ்சதுக்கு அப்புறமும் என் காதுல விழுற மாதிரி ஏதேதோ பேசி என்னை ஏமாத்தினது. சொல்லு, யார்? என்ன பேசினது? என்ன ஏமாத்தினேன்? எனக்கு ஒன்றும் தெரியாது. என்னை விடுங்க, நான் கீழே போகணும்.
இப்போ சொல்ல போறியா இல்லையா? சொல்லலைனா என்ன பண்ணுவீங்க? என்ன திமிரா? கீழே தள்ளிடுவேன். எப்படி வசதி? ஐயோ வேணாம் சார், சொல்லிடுறோம் சார். பவானியின் தோழி பயந்து விட்டாள். ஏ சுபா, நீ ஏண்டி டென்ஷன் ஆகுற? இவனால என்னை ஒன்றும் பண்ண முடியாது, பவானி தன் தோழியிடம் சொன்னாள். ஏய், அவன் இவன்னு சொன்ன அடிச்சு பல்ல கிள்ளையெல்லாம் பேத்துடுவேன் என்றவன் பவானியின் தோழி சுபாவை பார்த்து, ஏய் நீ சொல்லு என்றான். சார், உங்க என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு பவானி அவளோட உட்பியை பத்தி தான் பேசினா. ஆனா பேசிட்டு வெளியே வரச்ச நீங்க கோவமா இருக்கிறத பார்த்ததுமே நீங்க எங்க பேச்ச கேட்டுட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு. ஏற்கனவே விஷாலிக்கு இவ்வளோ அழகான புருஷனான்னு ரொம்ப பொறாமையா இருந்தது. அதனால நம்ம பேசினால விஷாலி கல்யாணம் நிக்கட்டுமேனே நாங்க நினைச்சோம். ஆனா நாங்க நினைச்ச மாதிரி நீங்க கல்யாணத்தை நிறுத்தல. ஆனா எங்க துரதிர்ஷ்டம், பவானிக்கு நடக்க இருந்த நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆயிடுச்சு. அதுல நாங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டோம். ஓஹோ, அதுக்கப்புறம் உங்க கல்யாணத்துக்கு அன்னிக்கு நலுங்கு முடிஞ்சு நீங்களும் விஷாலியும் தனியா உட்காந்து பேசுனீங்க. அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் மாதிரி இருந்துச்சு. பார்க்க பார்க்க எங்களுக்கு பத்திக்கிட்டு வந்துச்சு. அதனால சொல்லு. அதனால இவ கிளம்புற மாதிரி கிளம்புனா. நான் மண்டபத்திலேயே இருந்தேன். இவ கிளம்பி வெளியே போற மாதிரி போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வரேன்னு இவ அம்மா கிட்ட சொல்லிட்டு உள்ளே வந்தா. நானும் இவளும் நீங்க எங்க இருக்கீங்கன்னு பார்த்தோம். நீங்க உங்க தங்கச்சி குழந்தைய தூக்கிட்டு பாத்ரூமுக்கு போனீங்க. உங்க பின்னாலேயே வந்து உங்க காது பட கண்டதையும் பேசினோம். ஏன் அப்படி பேசினீங்க? விஷாலி கல்யாணம் பண்ணியும் எந்த சுகத்தையும் அனுபவிக்க கூடாதுன்னு. எங்களை விட அவ சின்னவ. அவளுக்கு எங்களுக்கும் முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சேங்கிற பொறாம. அதான் அப்படி பேசினோம். அப்பதான் நீங்க அவளை சேர்த்துக்காம வீட்டை விட்டு விரட்டி விடுவீங்க. அவ வாழா வெட்டியா காலம் பூரா இருப்பான்னு நினைச்சோம். அவங்க அப்பா அம்மா போனதும் நீங்க விரட்டி விட்டுட்டீங்கன்னு தான் நினைச்சோம். ஆனா ஆனா அவளுக்கு சீமந்தன்னு பத்திரிகையை பார்த்ததும் எப்படின்னு புரியல. இங்க வந்தா நீங்களும் அவளும் ரொமான்டிக் லுக்கு விட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதான் உங்களை எப்படியாவது பிரிச்சிடணும்னு இங்க இப்படி பேசணும். ஏண்டி எல்லாத்தையும் சொன்ன? பவானி தோழியை திட்டினாள். இல்லடி, நான் உன் கூட சேர்ந்து தப்பு மேல தப்பு பண்ணிட்டேன். அதனால தானோ என்னமோ எனக்கு நல்ல வேலையே கிடைக்கல. வர வரனெல்லாம் வேற தட்டி தட்டி போகுது. இனிமேலாவது ஒழுங்கா இருக்கணும். இனிமே நீ எங்க வீட்டுக்கு வராத, என் கூட பேசாத. நான் உனக்கு இது மாதிரி தப்பு வேலைக்கு உதவி செய்ய வரவே மாட்டேன் என்று பவானியை பார்த்து சொன்னவள் விஸ்வாவை பார்த்து, சாரி சார், நாங்க உங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சோம். ஆனா ஆண்டவன் உங்க நல்ல மனசுக்கும் விஷாலியோட நல்ல மனசுக்கும் உங்களை நல்லா வச்சிருக்கான். நானும் இனிமே எந்த தப்பும் செய்ய மாட்டேன் சார். தயவு செஞ்சு விஷாலி கிட்ட எதையும் சொல்லிடாதீங்க சார். நான் வரேன் சார் என்றாள். விஸ்வா அவளுக்கு மட்டும் வழிவிட்டான். அவள் வேகமாக இறங்கி போயே விட்டாள். ஏன் ஏன் உனக்கு இந்த சின்ன புத்தி? போ, இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு திரிஞ்ச காலம் பூரா உனக்கு நல்லதே நடக்காது. போ, ஷாலினியோட அக்கான்னு உன்னை மன்னிக்கிறேன் போ என்று வந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அவளை அனுப்பினான். பவானிக்கு கோபமாக வந்தது. அழுது கொண்டே கீழே இறங்கியவள் விஷாலி தன் அறையில் இருந்து வெளியே வருவதை பார்த்து அரை நொடியில் அடுத்த திட்டத்தை போட்டாள். நீ விஷாலியோட விரட்டலனா என்ன? விஷாலி உன்னை விரட்டுவா. விரட்ட வைக்கிறேன். விஷாலி மட்டும் இல்ல, உன் குடும்பம் மொத்தமும் உன்னை விரட்டட்டும். மனதுக்குள் கருவினாள். தன்னை ஒரு முறை அவசரமாக பார்த்தாள். முகத்தை தொட்டு பார்த்தாள். கண்களில் கண்ணீர் வழிந்திருந்தது. ஐயோ விஷாலி, மோச போயிட்டேண்டி என்று பெருங்குரல் எடுத்து அழுது கொண்டே கீழே இறங்கினாள். விஷாலி அவளுடைய அறையிலிருந்து வெளியே வருவதை பார்த்தவள்
விஷாலியின் அருகில் வந்தாள். பவானியின் அழுகுரல் கேட்டு குடும்பம் மொத்தமும் மாடிக்கு வந்துவிட்டது. பவானியின் பின்னாலேயே இறங்கி வந்த விஸ்வா அவளை அதிசயமாக பார்த்தான். இப்போ எதுக்கு இவ சீன் போடுறா? நான் தான் இவளை அழுது மன்னிச்சிட்டேனே என்று நினைத்தான். பவானி, என்னாச்சு? ஏன் இப்படி அலற? சொல்லு, விஷாலி கேட்டாள். விஷாலி, உங்க ஆத்துக்காரர் என்கிட்ட உன்கிட்ட என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாருடி. விஸ்வா வெளுத்து போனான். ஐயோ, என் விரல் கூட இவன் மேல படலையே. அபிராமி, வித்யா, மங்களம், ஹேமா எல்லோரும் அதிர்ந்து போய் வாயை பொத்தி கொண்டனர். வைத்தியநாதன் தன் மகனை புழுவை போல பார்த்தார். விஷாலியின் பெரியப்பா தலையில் அடித்து கொண்டார். சுப்பிரமணி மட்டும் இதுல ஏதோ தப்பு இருக்கு என நினைத்தான். சரஸ்வதி தலையில் அடித்து கொண்டு அழ ஆரம்பிக்க விஷாலி அவளை ஒரே பார்வையால் கட்டுப்படுத்தினாள். விஸ்வா விஷாலியின் ஒரே ஒரு பார்வையில் அவளுடைய பெரியம்மா அடங்குவதை பார்த்ததும் மிரண்டே போனான். பவானியை அருவருப்பாக பார்த்தான். அவனுக்கு கோபமாக வந்தது. அடி பாவி, நான் நினைச்சிருந்தா உன்னை அங்கிருந்து நிஜமாகவே கீழே தள்ளி இருக்க முடியும். உன்னை தள்ளி இருக்கணும்டி. உனக்கு போய் பாவம் பார்த்தல, என் ஷாலினிக்கு பாவம் பார்க்காம உனக்கு போய் பாவம் பார்த்தனே. என்னை எதை வச்சு அடிக்கிறது? மனதுக்குள் வருந்தினான். ஷாலினி, நீங்க பேசாதீங்க. முதலா விஷாலி கணவனை அதிர்ந்தான். எதிர்த்து பேசினாள் விஸ்வா. ஷாலினி, நான் என்ன சொல்றேன்னு கெஞ்சல் குரலில் ஆரம்பித்தான். நீங்க பேசாதீங்கன்னு சொன்னேன். நீ சொல்லு பவானி. கணவனை அதட்டிவிட்டு தமக்கையிடம் சொன்னாள். உங்க ஆத்துக்காரர் நான் என் ஃப்ரெண்டு சுபா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து விஷாலிக்கு குழந்தை பிறக்க போறது, இனிமே அவ வேஸ்ட், நீ வா உன்னை வச்சுக்கிறேன்னு சொன்னாருடி. விஷாலிக்கு குழந்தை பிறக்க போறது சொன்னாரா? சந்தேகமாய் கேட்டாள். ஆமாண்டி. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? ஐயோ, ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? அவ என் தங்க, அவ வாழ்க்கை பாழாயிடும்னு சொன்னேன். அப்புறம் குரலில் கடுமை காட்டினாள். உடனே அவர் என் கையை பிடிச்சு இழுத்து என்னை கிஸ் பண்ண ட்ரை பண்ணினார். அப்புறம் நான் அவரை தள்ளி விட்டுட்டு கீழே ஓடி வந்துட்டேன். உன் ஃப்ரெண்டு சுபா எங்க? அவ முன்னாடியே ஓடி வந்துட்டா. அப்போ நீ ஏன் அவ கூட ஓடி வரல? உங்க ஆத்துக்காரர் தான் என் கையை பிடிச்சுட்டு இருந்தாரே. அப்போ தண்டனை கொடுக்க வேண்டியதுதான், வீட்டை விட்டு விரட்டிட வேண்டியதுதான். அபிராமி மருமகளிடம் ஏதோ சொல்ல முனைய அவள் மாமியாரை கண்டு கொள்ளவே இல்லை. அபிராமிக்கு கண்கள் குளம் கட்டிவிட்டது. ஷாலினி, நான் சொல்றத விஸ்வா ஏதோ சொல்ல ஆரம்பிக்க, பேசாதீங்க. நீங்கெல்லாம் ஒரு மனுஷனா? நான் கேட்குறேன், நீங்கெல்லாம் ஒரு மனுஷனா? இவ்வளவு நாள் என் கூட குடும்பம் நடத்திட்டு நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. கணவனை வார்த்தையால் நோகடித்தாள். ஷாலினி, ப்ளீஸ், நான் தப்புன்னு தெரிஞ்சக்கப்புறம் தண்டனை கொடுக்காம இப்படி விடவே கூடாது. கணவனை பார்த்து சொல்லிக்கொண்டே பலார் பலார் என்று பவானியின் கன்னத்தில் மாற்றி மாற்றி அறைய தொடங்கினாள். அனைவரும் வியந்தனர். சரஸ்வதி பயந்து போனாள். பவானி அதிர்ந்தாள். என் புருஷன் உன் கையை பிடிச்சு இழுத்தாரா? கிஸ் பண்ண ட்ரை பண்ணினாரா? பொய், வாயை திறந்தா பொய். எத்தனை பொய் பொய் சொல்லுவ? இனிமே பொய் சொல்லுவியா? சராமாரியாக அறைந்தாள். பொய் சொல்லுவியா, பொய் சொல்லுவியா என்று கேட்டு கேட்டு அறைந்தாள். விஸ்வாவுக்கு மயக்கமே வந்து விட்டது. இது என்னடா ஆச்சரியமா இருக்கு. சுப்பிரமணி கை தட்டினான். சூப்பர் ட்விஸ்ட் என்று வாய்விட்டே கூறினான். வித்யா இப்பொழுது நிம்மதியாய் உணர்ந்தாள். வைத்தியநாதன் டென்ஷன் ஆகிவிட்டார். அபிராமி மருமகளை பெருமையாக பார்த்தாள். மங்களமும் ஹேமாவும் சரஸ்வதியையும் பவானியையும் வெறுப்பாய் பார்த்தார்கள். பெரியப்பா கூனி குறுகி போனார். விஷாலி அறைவதை ஒரு வழியாய் நிறுத்தினாள். அவளுக்கு மூச்சு வாங்கியது. வித்யா தண்ணீர் பாட்டிலை எடுத்து வந்து கொடுத்து அவளை ஆசுவாசப்படுத்தினாள்.
ஹேமா அவளை அருகில் கிடந்த நாற்காலியில் அமர வைத்தாள். சரஸ்வதி, என் பொண்ணு அரைஞ்சிட்டல, நீ நன்னாவே இருக்க மாட்டடி. ம். அவ கல்யாணமும் ஆகியிருந்தா அவ ஏன் இங்க வந்து இப்படி சீரழிய போறா? அந்த மாப்பிள்ளை பரதேசி வாய் நிறைய வரதட்சணை கேட்காம இருந்திருந்தா இவ கல்யாணமும் நடந்திருக்கும் என்று புலம்பி தள்ளினாள். எங்க அதை என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. மாப்பிள்ளை பரதேசி வாய் நிறைய வரதட்சணை கேட்டான்னு என் முகத்தை பார்த்து சொல்லுங்க என்று கூறிக்கொண்டே அங்கு வந்தான் சரவணன். சரவணனை பார்த்ததும் சரஸ்வதியும் பவானியும் நடுங்கினர். இல்ல, அது வந்து சரஸ்வதி இழுத்தாள். சுப்பிரமணி என்னவென்று தம்பியை கேட்க, இந்த அம்மா சொன்ன அந்த மாப்பிள்ளை பரதேசியே நான் தான் என்றான் சரவணன். இப்பொழுது அங்கு இருந்த அனைவருக்கும் அதிர்ச்சி. போ, இந்த வீட்டை விட்டு போடி போ, அம்மாவும் பொண்ணும் கிளம்புங்க. பெரியப்பா, இவளை கூட்டிட்டு போயிடுங்க. இனிமே வைதேகிக்கும் விஷாலிக்கும் சொந்தம்னு சொல்லிட்டு இந்த ஆத்து பக்கம் வந்தீங்க, காலை வெட்டிடுவேன். பத்திரகாளியாய் மாறி போனாள் விஷாலி. பெரியப்பா மெதுவாக எல்லாரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு விட்டு சரஸ்வதியையும் பவானியையும் அடித்து அழைத்து சென்றார். விஷாலி அவர்கள் போவதை பார்த்து இருந்துவிட்டு வீட்டுக்குள் திரும்பினாள். நேராக மாமனாரின் காலில் விழுந்து வணங்கினாள். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. முன்னாலேயே அவரை மரியாதையா இல்லாம பேசிட்டேன். நான் பண்ணின தப்ப மன்னிச்சிடுங்கோ என்றாள். வைத்தியநாதன் கண் கலங்க மருமகளை எழுப்பினார். மற்ற அனைவரையும் பார்த்து பொதுவாய் கையெடுத்து கும்பிட்டு கூறினாள். ப்ளீஸ், உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன். என் பெரியம்மாவும் அவ பொண்ணும் பேசின பேச்சுக்கும் பண்ணின தப்புக்கும் உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றாள். எல்லோரும் உணர்ச்சி பெருக்கோடு விஷாலியை தேற்ற முயன்றனர். என்ன மன்னிச்சிடுங்கோ என்று கூறிக்கொண்டே மயங்கி சரிந்தாள் விஷாலினி. அனைவரும் பதறிப்போனார்கள். விஸ்வாவும் சரவணனும் அவளை தூக்கி கொண்டு வந்து கட்டிலில் படுக்க வைத்தார்கள். வைத்தியநாதன் டாக்டருக்கு போன் செய்தார். அபிராமியும் மங்களமும் மௌனமாக அழ, வித்யாவும் ஹேமாவும் அவள் அருகில் அமர்ந்து அவள் உள்ளங்காலிலும் உள்ளங்கைகளிலும் தேய்த்து விட்டனர். விஸ்வாவும் சுப்பிரமணியும் சரவணனும் செய்வதறியாது கையை பிசைந்தபடி நின்று இருந்தனர். டாக்டர் வந்து செக்கப் செய்தார். டோன்ட் வரி மிஸ்டர் வைத்தியநாதன், மருமகளுக்கு ஒன்றும் இல்லை. விடிய காலையிலிருந்து ஃபங்க்ஷனில் உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, டயர்டாக இருந்திருக்கும். வேற ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடுத்தா போதும், சரியாயிடும். இல்லை டாக்டர், வந்து இங்கே ஒரு சின்ன பிரச்சனை. அவ கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டா. இட்ஸ் ஓகே, எல்லா ஃபங்க்ஷன்லேயும் பிரச்சனை வர்றது சகஜம் தானே, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வயிற்றுல பேபி நார்மலாக தான் இருக்குது, மூமெண்ட் நல்லா இருக்குது, பயப்பட ஒன்றும் இல்லை. நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். எதனா ப்ராப்ளம்னா காலையிலே ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து பார்க்குறேன். அநேகமாக அதுக்கு அவசியம் இருக்காது. டோன்ட் வரி என்று வைத்தியநாதனிடம் கூறிவிட்டு விஸ்வாவின் அருகில் அமர்ந்து, டோன்ட் வரி யங் மேன், உன் மனைவியும் குழந்தையும் நல்லா இருக்காங்க என்று கூறி அவன் முதுகில் தட்டிவிட்டு சென்றார். அவர் போன 20 நிமிடங்களில் விஷாலி கண் விழித்தாள். விஸ்வாவுக்கு போன உயிர் திரும்பியது. விஷாலி எழுந்து அமர்ந்தாள். அனைவரும் அவளை அன்போடு பார்த்தனர். சரவணன், அண்ணா போய் சாப்பிடுங்க, காலையிலிருந்து நீங்க ஒன்றும் சாப்பிடல, போங்க என்று விஷாலி சொன்ன பிறகுதான் சரவணனுக்கே தன் பசி தெரிந்தது. அவன் சாப்பிட மாடி ஏற சுப்பிரமணி வித்யா இருவரும் அவனுடன் மாடிக்கு போனார்கள்.